மீனாக்கா, மீனாக்கா, சொல்லுமா ரோசே, என்னாச்சு? ஆளே வெளியே காணோம். இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணதுக்கு, சனி ஞாயிறுனா வீட்டில் இருக்க இந்த 2 பேரும் பார்த்துக்கிறதே எனக்கு நேரம் ஃபுல்லா போயிடுதுமா. வெளியே வரக்கூட முடியல, நகர முடியலம்மா இதுங்களை வச்சுட்டு. பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே ஒரு வேலையும் நடக்காதுக்கா. ஆமாம்மா. ஐயோ, சொல்ல வந்தது மறந்துட்டேன் பார்த்தீங்களா. பெசநகருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சரி, அதான் பிள்ளைங்களையும் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேங்க்கா. புறப்படுறீங்களா? போமா. அட ஆமாம்மா, நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பத்தியா. சரி, இந்த பிள்ளைங்களை கிளப்பி கூட்டிட்டு வரேன், போவோம். சரிக்கா, ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. கிளம்பி கீழே கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. சரி ரோசே, இதோ இப்போ வந்துடுறேன். நாராயணா, காஞ்சனா, ஒரு லீவ் நல்ல இருக்குறியா? கடைக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா இது? என்னத்த மூஞ்சி 2 இஞ்சி தின்ன குரங்கு மாதிரில வச்சுட்டு தெரியுதுங்க. சரி, 2 கிளம்புங்க, வெளியே போவோம் நம்ம. எங்க போறோம் சொல்லுங்க. எங்கம்மா போறோம் சொல்லுங்கம்மா. இன்னும் இல்ல செல்லங்களா, நம்ம எல்லாரும் ரோசி ஆண்டியோட கார்ல பெசநகர் பீச்சுக்கு போறோம். சீக்கிரம் குளிச்சு கிளம்பணும்னே. நீ போறியா, நான் போட்டுமா? நீ வேணா இங்க குளிச்சுக்க, நான் பீச்ல போய் குளிக்க போறேன். துணியை மாத்திட்டு நான் கிளம்பட்டும். அது இதையும் போட்டுக்கிட்டு இருக்காம அவன் கிளம்பி வரதுக்குள்ள கிளம்புமா, பாடா படுத்திடுவான். கிளம்பி வந்துட்டானா கிளம்பிருமா நீ. சரிம்மா, நான் போய் கிளம்பிட்டு வரேன். என்ன ஒரு சந்தோஷம் இது, 2த்துக்கும் வெளியே கிளம்பணும்னா ஒரே குஷி தான் 2 பேருக்கும். சீக்கிரம் வாமா, நேராயிட்டு பீச்ச மூடிட போறாங்க, வாங்க. நாராயணா, விளையாட கூப்பிடலாம் வந்தா நீ வெளியே கிளம்பிட்டியாடா? ஆமாடா, நாங்க பெசநகர் பீச்சுக்கு போறோம். சரி, போயிட்டு வாங்கண்ணா. கோபாலம்மா, நீ வரியாமா பெசநகர் பீச்சுக்கு? இல்ல ஆண்டி, இன்னொரு நாள் அம்மாவோட போவோம். அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன் ஆண்டி. பை பைடா. அக்கா, எல்லாம் ரெடியா? போமா. ஆமாம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ போய் கார் எடுத்துட்டு வரியா? சரி, எல்லாரும் ஓரமா நில்லுங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். சென்னையில டிராஃபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சும்மா. எல்லா இடமும் பத்தியா ஒரே டிராஃபிக், கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஆமாக்கா, வண்டியை வேற ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு எரிச்சலாகுது. எல்லா இடமும் ஸ்பீட் பிரேக்கரு, இந்த சிக்னலு, பத்தாததுக்கு இந்த டிராஃபிக் வேற. எல்லாம் தாண்டி போயிட்டு வர்றதுக்குள்ள மனுஷன் வந்துடுறான். சிக்னல்ல ரெட் கலர் லைட்லாம் இப்ப ஹார்ட் மாதிரி ஷேப்ல இருக்கு, பாத்தீங்களா? அக்கா, இந்த புள்ள எவ்வளவு விவரமா இருக்கு. எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு நோட்டம் விட்டுட்டு வரா, பாத்தீங்களா? உள்ள எல்லா பிள்ளைங்களும் அப்படிதாம்மா இருக்கு. இந்த பிள்ளை மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு மேல இருக்கு. நம்ம அமைதியா வரனால நம்மள பேக்குன்னு நினைச்சிருவாங்க. நம்ம ஏதாச்சும் நோட் பண்ணி சொல்லுவோம். அண்ணே, நீ மைண்ட் வாஷ் நினைச்சு எல்லாத்தையும் வெளிய சத்தமா பேசிட்டு இருக்க. எல்லாரும் ஓரமா இங்கே நில்லுங்க, நான் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, இங்கே நிக்கிறோம். வந்துரு, இந்த குட்டி மாயாவை என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஏடா, ஒரு இடமா நில்லுங்க. அத்தை இப்ப வரட்டும், வந்த பிறகு சேர்ந்து போவோம். சரிம்மா, சரி சரி. சரி ஆண்டி. குட்டி மாயா, ஆண்டிட்ட வாமா சொல்லும், இங்க வா. யாருக்கிட்டையுமே போக மாட்டேங்கிறாக்கா இவ. நீங்க தெரிஞ்ச ஆன்ட்டி தானே, உங்ககிட்ட கூட வர மாட்டேங்கிறா பாருங்க. என்னடா அரை அதிகமா அடிச்சிட்டு இருக்கு, இப்போ போய் குளிக்கணும்னு கேட்டுட்டு இருக்க? வேண்டாம்மா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆமாடா நரேனே, தண்ணியில போய் ஆட்டம் போடணும்னு நினைக்காத. பீச்சு ஆள அதிகமா இருக்கு. சரி வாமா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது திங்க வாங்கி கொடுப்போம். உன்னை வீட்லயே நான் குளிக்க சொன்னேன், இப்ப பாத்தியா? ஐயோ, பீச்ல குளிச்சிட்டு போலான்னு வந்தனே, இயற்கையும் நம்மளுக்கு இப்படி சோதனை கொடுக்குதே. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரிம்மா சரிம்மா, போகும்போது வாங்கி தரேன். ஆண்டி, எனக்கு பபிள்ஸ் வாங்கி தரீங்களா? சரிம்மா சரி, எல்லாரும் எல்லாம் வாங்கலாம், வாங்க. அக்கா, மீனெல்லாம் போட்ல இருந்து வருது பாருங்க.
போகும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவோம். ஆமாம்மா, போகும்போது வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு போய் பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுக்கலாமா? சுண்டல் சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் சுண்டல். அக்கா சுண்டல் வாங்குவோமா? சுண்டல் மாங்காய் எல்லாத்துக்கும் வாங்குவோமா? ஒரு 5 கொடுப்பா தம்பி. சரிக்கா, 20 ரூபா 5, 100 ரூபா தாங்க. காசா ஜிபேவா? அக்கா நான் பண்றேன்க்கா, ஜிபேல பண்ணிடுறேன். வேண்டாமா, கையில காசு இருக்குல்ல, கையில காசா கொடுத்துறேன், நான் கொடுக்கேன். இந்தாங்கப்பா 100 ரூபா. இந்தாடா, எத்தனை வாங்குறேன்? தங்கச்சிக்கு, பூஜாக்கு, குட்டிமையாக்கு, உனக்கு, ஆன்ட்டிக்கு ஒன்று வாங்கிடு. சரிம்மா, அப்ப நம்ம சூடா ஏதாவது சாப்பிடுவோம். சரிப்பா, உனக்கும் மற்றவங்களுக்கு மட்டும் வாங்கிக்க, அம்மாக்கெல்லாம் வேண்டாம், பூஜாக்கும் வேண்டாம். ரோசி பாத்தியா, என்ன சமத்தா இருக்கா? நம்மளுக்கு தான் இருக்கேன், எனக்கு ஒன்று இருக்கு பாரு. காசை கொடுன்னு வெளியே வந்தா அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமாக்கா, சின்னதா எனக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க. இது இப்பவே இப்படி கேட்டுட்டு இருக்கு, வளர்ந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண போதோ என்ன. ஏம்மா எல்லாரும் முன்னாடி இந்த மானத்தை வாங்குறேன்? அண்ணனை போய் இப்படி சொல்லலாமா? எல்லாரும் முன்னாடி சொல்லாம சும்மா இருமா. ஆமா, வீட்டுல இருந்து அடிச்சிட்டு கிடக்கிறது, வெளியே வந்த மட்டும் அண்ணன் ஒன்னன்ட்டு வந்துருவா. பெரிய பாசக்காரங்க, வாடி வாங்க என்கிட்ட. நான் அண்ணன் கூட போயிட்டு வரேம்மா. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஏதாச்சும் நீயே வாங்கி தானே, எது நல்லா இருக்கும்? நான் எனக்கு பட்டர் ஸ்காட்ச் வாங்க போறேன். உனக்கு வெண்ணிலாவா இல்ல ஸ்ட்ராபெரி வாங்கி தரணுமா? எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர். நம்ம ஒன்னு கேட்டா இது ஒன்னு சொல்லுது, ஆப்ஷன்ல எல்லாரையுமே இவ சொல்லுவா. இரு வாங்கிட்டு வா, இங்கே இரு. இது என்னது? அடுத்து வாங்கிட்டாங்களா? நம்ம போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ள விதவிதமா வாங்கி வச்சிருக்காங்கல்ல. சரி, நம்மளும் போய் ஏதாவது திம்போம். வாடா நாராயணா, வா காஞ்சு, வா பச்சி சாப்பிடலாம் வாங்க. சரி ஆண்டி, இந்த வரேன். எனக்கு காரம் இல்லாம வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. காரம் இல்லாமனா நான் தான் போடணும். வீட்டில் வேணா நான் உனக்கு பண்ணித்தரேன். இப்போ இங்கே இருக்கிறத சாப்பிடுமா? ஆமா பூஜா, அந்த வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து சாப்பிடுடா. சரி ஆண்டி, எனக்கு ஒண்ணு போதும். நானும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கண்டுக்காம எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது போல இருக்கு. நாராயணா, உள்ள பூந்துடே. அண்ணே, வாழைக்காய் பஜ்ஜி சட்னியோட சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்குல்ல, சூடா இருக்கு. வா சாப்பிடுவோம். எடு. இதெல்லாம் தின்னு முடிச்சுக்கிட்டே முடிய போற நேரத்துல அண்ணேன்னு பாத்துவா கூப்பிட்டு திங்க முடியாத என்கிட்ட தள்ளிட்டு இருக்கியா நீ? பபல்ஸ் வாங்கி கொடுங்கம்மா. சரிம்மா, வீட்டுக்கு போகும்போது வாங்கி தரேன். டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெளியே இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போவாங்க. அக்கா, இந்த குட்டிக்கும் சோறு ஊட்டணும் வீட்டுக்கு போய் தான். வாங்க போவோமா? இப்போ கிளம்புனா சரியா இருக்கும். டிராஃபிக்லேயும் கொஞ்சம் பார்த்து எடுத்து போயிடலாம்க்கா. இன்னும் நேரம் ஆக ஆக டிராஃபிக் கூடிரும், வீட்டுக்கு போக லேட் ஆகி மாமியார்கிட்ட அதான் நம்ம ராசமாத்தா திட்டு வாங்க வேண்டியிருக்கோம். சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். நீ கார் எடுத்துட்டு வரையா, நாங்க இங்கே நிற்கும். சரி, இந்த மாயாவையும் உங்ககிட்ட விட்டுட்டு போகலான்னு பார்த்தா இது இருக்காது. நான் கூட்டிகிட்டே போகிறேன்க்கா, போய் கார் எடுத்துகிட்டு வரேன், கிளம்புவோம் வீட்டுக்கு. அக்கா, போகும்போது மீன் வாங்கணும்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? புரட்டாசி மாசம் இல்லம்மா, வீட்டில் செய்ய மாட்டோம்ல. நீ வேணா உனக்கு வாங்கிக்கோ, வா நான் கூட வந்து வாங்கி தரேன். வாங்கிட்டு போமா? அப்படியாக்கா? சரி, எனக்கு மட்டும்தான் வேண்டாம்க்கா. அடுத்த வாட்டி நம்ம வரும்போது பார்ப்போம். சரிம்மா, சரி, அப்போ கார் எடுத்துட்டு வா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, மீன் வாங்கலனாலும். அதான் ராசமத்தா இருக்காங்கல்ல, நாளைக்கு போயிட்டு மீன் மார்க்கெட்டில் அவங்களோட போய் வாங்கிட்டு வந்துடுவாங்கக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சரி, போய் கார் எடுத்துட்டு வாமா. பீச்சுக்கு வந்தனால டைம் போனதே தெரியல பார்த்தீங்களாம்மா. இதுக்குள்ள நைட் ஆக போதும்மா. ஆமாடா, நம்ம பீச்சுக்கு வந்தாலே இங்கே அடிக்கிற நல்ல காற்றும், அந்த அலையோட சத்தமும், அங்கேயும் இங்கேயும் நம்ம வேடிக்கையும் பார்த்து எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறோம்ல, அதான் நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. சரிடா, சரி கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு. அப்பா வேற ஃபோன் பண்ணுவாங்க, வாங்க வீட்டுக்கு போவோம். ஐயா,
இன்னைக்கு அப்பா கிட்ட எல்லாமே சொல்லுவேன். நீங்க பீச்சுக்கு கூட்டு வந்தது, நம்ம இங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட சொல்லுவேம்மா. என்னது, அப்பா ஃபோன் பண்ணுவாங்களா? இன்னைக்கு ஏதோ நம்ம சேட்டை எல்லாம் பண்ணலையே. அம்மா இன்னைக்கு நல்ல விதமா தானே நம்மள சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, எல்லாரும் பிளாட்ஃபார்ம் மேலே வந்து நில்லுங்க. நான் கார் எடுத்துட்டு வரேன், வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு ஆச்சிட்டு போகிறோம். வீட்டுக்கு